சைடு 9 வருஷம், இந்த சைடு 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஃபீல்ட்லையும். இதுல ஆரம்பிச்ச பேஸ் வந்து ஹார்ட்வேர்ன்ற ஒரு பேஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, கிளவுட், மேனேஜ்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங்கு, சைபர் செக்யூரிட்டிஸு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சிருக்கேன். இப்படிதான் கிடையாது. என்னுடைய கோல்னு ஒன்று இருக்கு, அதில் ஸ்டில் நான் படிச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் படிச்சுதான் நான் செமினார் கொடுக்குறது முடிவு பண்ண சரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு சில விஷயத்தை பசங்களுக்கு சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எந்த டாபிக்ஸ் சொல்லலாம், எந்த டாபிக்ஸ் அதிகமாக சொல்லலாம், என்ன தப்பு பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் ட்ரைனிங் சென்டர் ரன் பண்ணுறேன், என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரு அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எம்சிஏ முடிச்சவங்க, அதாவது ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க. என்ன பண்ணியிருக்கீங்க, டிகிரியை முடிக்கிறீங்க, கொஞ்சம் போராடி பார்க்குறீங்க, வேலை கிடைக்கலன்னு டிஎன்பிசி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 எழுதுறீங்க? எல்லாம் எழுதுறீங்களா? டிஎன்பிசி குரூப் 2 குரூப் 4 எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, பேங்க் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போராடுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. உடனே என்ன யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, நான் தான் எம்சிஏ படிச்சதில்ல, திருப்பி நான் கம்ப்யூட்டர் சைட்லேயே வரேன் அப்படின்ட்டு வரீங்க. அந்த 3 வருஷம் கேப்ல அந்த 3 வருஷம் பேட்ச் ஸ்டூடெண்ட் திருப்பி வெளியே வரான், அவங்க தான் மதிப்பாங்க, மதிக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி பர்சன்ட்ல என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒரு 3 வருஷம் கேப் விட்டுட்டு திருப்பி வந்து நான் எம்சிஏ, பிசிஏ, பிஇ, எம்இ சொன்னா படிக்கிறதே கிடையாது. என்ன சொல்லணும்னா, பேங்க் எக்ஸாம் இருந்தாலும் சரி, டிஎன்பிசி எக்ஸாம் இருந்தாலும் சரி, எம்சிஏ எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 80 பேர் இருக்கீங்க, 50 பேர் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு காலேஜ் கணக்கெடுங்க, ஒரு 300 பேர், 300 காலேஜ் வச்சுருக்கீங்க, 300 5 பேர்னா உங்களுடைய வயசு 22, 23 இருக்கும். அதிகபட்சமா இந்த ஒர்க் பண்ற ஏஜ் டைம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு 15 வருஷம், ஒரு 12 வருஷம் டெக்னிக்கலா. 35 வயசுக்கு மேல 40 வயசுக்கு மேல ஐடி ஃபீல்ட்ல ஜாபே கிடையாது. 40 வயசுக்கு மேல ஜாப் கிடையாது. அப்படி 40 வயசுக்கு மேல நீங்க ஐடி ஃபீல்ட்ல தான் இருக்கணும்னு நீங்க நினைச்ச அப்படின்னா ஸ்கில் நிறைய இருக்கும், நிறைய பிடிக்கும், டெக்னிக்கலா இருக்கணும். அப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, 35 வயசுக்கு மேல நீ ஐடி ஃபீல்டு போய் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன உன்னால சர்வே பண்ண போனா என்ன பண்ணுவானா, வேலையை விட போனா பெரிய லெவல் ப்ரொமோஷன் இருக்காது, மேனேஜ்மெண்ட் செய்யறாங்க, இந்த கம்பெனிக்காக மேனேஜ்மெண்ட் செய்யலாம், ப்ரெஷர் கொடுக்கலாம், நாளைக்கு வெளியே வந்து. நான் சொல்றது உங்களுக்கு சந்தேகமா இருந்தா யூடியூப்ல போய் அடிச்சுக்கோங்க. 40 வயசுக்குள்ள ஐடியில் ஜாப் பண்ணுறாங்க, வேற எதுவுமே நாமினேஷன் இருக்காது, ஐடி கம்பெனி. அப்ப இந்த 12 வருஷம் 15 வருஷத்துக்குள்ள நீங்க சம்பாதிச்சுட்டா ஐடி ஃபீல்டு இல்லை. அதுக்கப்புறம் நான் 50 வயசு 60 வயசு வரைக்கும் நான் பண்ணணும், லைஃப் லாங்காக நான் ஐடி ஃபீல்டில் தான் இருக்கணும்னா நீங்க டெக்னிக்கலா ஸ்கில்லா இருக்கு, அதுக்கு செலவு பண்ணணும், படிக்கணும், நிறைய படிக்கணும், படிச்சுட்டே இருக்கு. லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்னலாம் மாறிட்டு ட்ரெண்டிங்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத மாறும். அப்ப அடுத்த 25 வருஷம் எந்த ஃபீல்டு டாமினேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிளவுட், அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் சாஃப்ட்வேர்ல எல்லாமே வந்துடும். ஏஐ வந்துடும், டேட்டா சயின்ஸ் வந்துடும், ஆர்டிஃபிஷியல் டேட்டா அனலிசிஸ் வந்துடும், எல்லாமே வந்துடும் சாஃப்ட்வேர். அதுக்கப்புறம் எப்பயுமே எவர் கிரீன் ஃபீல்டு வந்து செக்யூரிட்டி. இல்லை, செக்யூரிட்டி வந்து காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. சரிங்களா, கடைசி வரைக்கும் ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த சாகர வரைக்கும் இருக்கணும் செக்யூரிட்டி ஃபீல்டு. சரிங்களா, டாமினேஷன் நல்லாவே இருக்கும். பின்னாடி சாப்டர்ஸ் பார்த்து நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் சில நான் மேனேஜ்மெண்ட் சைட் போனேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்,
ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு இருக்கு. இட்ஸ் லைக் தட் MBA ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் MBA. இதுதான் அடுத்த 25 வருஷத்துக்கு இந்த ஃபீல்டு தான் இந்த ஃபீல்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட். இதில் நீங்கள் எப்படி அப்டேட் பண்ணணும், என்ன மாதிரி அப்டேட் பண்ணணும், எந்தெந்த இடத்துலலாம் தப்பு பண்ணுவீங்க, அல்லது நான் இதெல்லாம் வந்துட்டு நான் புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறேன், நான் புதுசாக ஒரு என்டர்பிரினர் ஆக போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? The required skills as done to stable water and safety competent increasing number of people are making efforts to get international level certifications. ஏன் சர்டிஃபிகேஷன் பண்ணணும்னு நான் சொல்றேன். இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே காலேஜ் நடத்தக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து இந்தியாவுக்குள்ள செல்லுபடியாகும். இந்தியாவுக்குள்ள செல்லுபடியாகும். ஒவ்வொரு அன்னையேஷனுக்கும் ஒரு நாம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு அட்டானமஸ்னா ஒரு நாம்ஸ் இருக்கு, ஒவ்வொரு ஹெச்ஆர்பி யார் யார் எப்படி பேப்பர் பண்ணுவாங்க, எப்படி வேலை பண்ணுவாங்க, எந்த ஏரியா அப்படிங்கிற பொறுத்து இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணணும்னா ஒரே வழி சர்டிஃபிகேஷன் பண்ணணும். சில சமயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் கிளாஸ் வாங்கிக்கலாம், அல்லது மார்க் கம்மியாக வாங்கிக்கலாம். டிகிரி லெவலில் 50%, 60%, 70% அப்படின்னு வரும். ஏன்னா 60% வந்து மோசமாக கிடையாது. சொல்ல போனால் நான் இன்ஜினியரிங் வந்து செகண்ட் கிளாஸ் தான், வெளியே தான் 90%. இன்ஜினியரிங் வந்து செகண்ட் கிளாஸ் தான், வெளியே தான் நீங்கள் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் கிடையாது. சரிங்களா? அப்போ இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து பூஸ்ட் உங்களுடைய லெவலை வந்து அப்டேட் பண்ணுறோம். அதுக்கோசம் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷனுக்கு பெஸ்ட் ஸ்கில் அண்ட் நாலேஜ் ஜாப் செக்யூரிட்டி கேரிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நிச்சயமாக நிறைய பணம் சம்பாதிக்க முடியும். ஆட்டோமேட்டிக் ரெஸ்பெக்ட். சரிங்களா? உங்களை வெளியே அவசியம் வெளியே தர முடியாது. அந்த கம்பெனி ஓகே இந்த சைடு 30 வருஷம், இந்த சைடு 33 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா ஃபீல்ட்லையும். சரிங்களா? ஆரம்பிச்ச பேஸ் வந்து ஹார்ட்வேர் ஒரு பேஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, கிளவுட் மேனேஜ்மெண்ட்ஸ், மார்க்கெட்டிங்கு, சைபர் செக்யூரிட்டிஸு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வாங்கி வச்சுருக்கேன். இப்படிதான் கிடையாது. என்னுடைய கோல்னு ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக ஸ்டில் நான் படிச்சுதான் நினைக்கிறேன். நான் படிச்சுதான் நான் செமினார் கொடுக்குறது முடிவு பண்ண முன்னாடி சரி ஏதாவது ஒரு வித்தியாசமாக ஒரு சில விஷயத்தை பசங்களுக்கு சொல்லணும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், எந்த டாபிக்ஸ் சொல்லலாம், எந்த டாபிக்ஸ் அதிகமாக சொல்லலாம், என்ன தப்பு பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு லாஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸாக என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவலாக நான் ட்ரைனிங் சென்டர் ரன் பண்ணுறேன். என்கிட்ட வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யார் அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியரிங் முடிச்சவங்க, MCA முடிச்சவங்க, அதாவது ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரி முடிச்சவங்க. என்ன பண்ணியிருக்கீங்க, டிகிரியை முடிக்கிறீங்க, கொஞ்சம் போராடி பார்க்குறீங்க, வேலை கிடைக்கலன்னு TNPSC எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் ஆரம்பிச்சது. எத்தனை பேர் TNPSC Group 2 Group 4 எழுதுறீங்க? எல்லாம் எழுதுறீங்களா? TNPSC Group 2 Group 4 எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க, பேங்க் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் போராடுறீங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. உடனே என்ன யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நான் தான் MCA படிச்சேன்ல, திருப்பி நான் கம்ப்யூட்டர் சைட்லேயே வரேன் அப்படின்ட்டு வரீங்க. அந்த 3 வருஷம் கேப்ல அந்த 3 வருஷம் பேட்ச் ஸ்டூடெண்ட் திருப்பி வெளியே வரான். அவங்க தான் மதிப்பாங்க, உங்களை மதிக்க கூட மாட்டோம். அந்த மாதிரி பர்சன்ட்ல என்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒரு 3 வருஷம் கேப் விட்டுட்டு திருப்பி வந்து நான் MCA, BCA, BE சொன்னால் படிக்கிறதே கிடையாது. என்ன சொல்லப்போனா, பேங்க் எக்ஸாம் இருந்தாலும் சரி, TNPSC எக்ஸாம் இருந்தாலும் சரி, MCA எடுத்துக்கிட்டீங்க, ஒரு 80 பேர் இருக்கீங்க, 50 பேர் இருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு காலேஜ் கணக்கெடுங்க, ஒரு 300 பேர், 300 காலேஜ் வச்சுருக்கீங்க. 300 500 பேர்னா 15,000 பேர்.